பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. பெண்களுமே சரி அவங்க வீட்டாருமே சரி பயப்படுறதுக்கான ஒரு விஷயம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். நான் போன ஒரு ஆடிஷன் கூட ப்ரொஃபஷனலாக கிடையாது. ஸோ மீடியா லைனில் போனால் வந்து சேஃப் கிடையாது, கிவ் அப்பே பண்ணிடலாம் வேண்டாம் அப்படின்னு தனக்காக தானே நிற்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. மீடியா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு எடுத்ததுனால சுற்றி இருக்கவங்களோ என்னென்ன விதத்துலலாம் அவங்களை இப்படி பேசுகிறாங்க. இந்த பொண்ணை சரியா வளர்க்கல, படிக்காம இப்படி ஊர் சுத்துறா, நேரம் கட்ட நேரத்தில் வரா, இப்படி மேக்கப் பண்ணின்னு போனாலே தப்பாக தான் பேசுறேன். ட்ரெஸ் பண்ணிட்டு போக்குள்ளேயே அம்மா உள்ள ஷார்ட்ஸ் போட்டியா லைக் கேட்கக்குள்ளே எனக்கு ஒரு ஆம்பளை பசங்க மாதிரி பண்ற அப்படின்னு என்ன நீங்க பண்ற செயல்கள் எல்லாம் போல்டு பிரேவ்லாம் சொல்லிட்டு ஓவரா பேசுறீங்க. நைட்டு ஊர் சுத்தணும்னு சொல்லிட்டு சொல்ற கதை இதெல்லாம் அத்தைக்கும் எனக்குமே வேவ்லென்த் செம்மையா செட் ஆகும். அவளுக்காக தான் நான் இப்போ அவளுக்காக நான் இறங்கி நடிக்கிறேன். அண்ணா அன்னைக்கெல்லாம் அவங்களுக்குலாம் பிடிக்க சுத்தமாவே பிடிக்க. வா தமிழாவால ரொம்ப அழகா யதார்த்தமான பேச்சும் அதே நேரத்துல ரொம்ப போல்டாவே இருந்து. ஸோ கலைவாணி அவர்களும் அவங்களோட அத்தை லட்சுமியும் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் கலைவாணி, என்ன ஒர்க் பண்றீங்க இப்போ? என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ நான் வந்து MBA இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் படிச்சுட்டு இருக்கேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். ஸோ சைடில் வந்து என்னோட பேஷன் விஜே மாடலிங் அண்ட் ஆல்சோ ஆக்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் எனக்கு இப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸு இல்லை மூவி ஆடிஷன்ஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ சின்ன ஸ்டார்ட் அப் பிஸ்னஸும் வச்சிருக்கேன், பியூட்டிலிஸ்ட் ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேரும் காம்போல தான் உங்க இன்ஸ்டாலுமே நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ எப்பயுமே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே டிராவல் பண்ணுவீங்களா? ஆமா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா என் வீட்டில் வந்து என் மைண்ட் செட்டில் யாருமே வந்து அந்த வேவ்லென்த் செட் ஆகாது. ஆனால் அத்தைக்கும் எனக்குமே வேவ்லென்த் செம்மையாக செட் ஆகும். பிகாஸ் அவங்களுக்குமே சின்ன வயசுலேருந்து ஆக்டிங்கில் ஒரு பேஷன் இருந்துச்சு. பட் என்னோட வீட்டு சுச்சுவேஷனால அவங்களால அதை வெளியே கொண்டு வராமையே போயிடுச்சு. ஸோ தட் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து அதை எங்கள் அத்தையோட கனவை நான் நிறைவேற்ற ஆசைப்படுறேன். ஸோ எப்போவுமே எங்கள் ரெண்டு பேருக்குமே வீட்லேயே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிறத விட எனக்கும் என் அத்தைக்கும் வேவ்லென்த் சூப்பராக செட் ஆகும். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா அத்தையை எந்த இடத்துல கூப்பிட்டு போனாலும் அத்தை யாருன்னு கேட்க மாட்டாங்க, ஏன்னா உன் அக்காவா அப்படின்னு. இவங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போட்டால் செம்மையங்கா தெரியுவாங்க. ஸோ அக்காவான்னு கூப்பிடுவாங்க. இவங்களும் மாடலா, அதனாலே நான் அவாய்ட் பண்ணி பார்த்தேன் நிறைய இடத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ அத்தை வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். ஆனால் இப்போ அம்மா அப்பா அப்படின்னு எடுத்துக்கும் போது எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும், ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ இவங்களோட அப்பா அம்மா வந்து ஒரு மாடல் ப்ளஸ் இந்த மீடியா அப்படிங்கிற இந்த ஒரு துறையில் அவங்க வந்தனால என்னென்ன விஷயத்துலலாம் பயப்படுறாங்க? என்னோட ஹோல் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு ஜென் இந்த மீடியாக்குள்ளே என்டர் ஆகுது. அதையே வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை, எக்ஸாக்ட்லி அந்த ஆர்த்தடாக்ஸ் மைண்ட் செட். ஸோ மீடியா லைனில் போனால் வந்து சேஃப் கிடையாது, மெயின்லி கேர்ள்ஸுக்கு அவங்க பயப்படுறது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்னோட பேஷன் டுவர்ட்ஸ் மீடியா இருக்கக்குள்ள நான் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. ஸோ அதுதான் விஷயம். ஸோ என் ஃபேமிலிலேயே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது இப்போ ஓரளவு எல்லாமே பண்ணுறதுன்னா அத்தை தான். ஸோ ஜீ தமிழில் மகாநடிகை ஷோவில் வந்து ஆடிஷன் நடந்துச்சு எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி போய் அட்டென்ட் பண்ணுன்னு. எனக்கே அது வரைக்கும் தெரியாது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆக்டிங் வரும்னு எனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு அந்த ட்ராமாஸு ஃபேஷியல் எல்லாமே சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க, நீ பேசக்குள்ளே நிறையா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுற அப்படின்னு. ஸோ அந்த ஆடிஷனில் போய் அட்டென்ட் பண்ணி பாண்டிச்சேரியிலே நான் ஒருத்தவி தான் செலக்ட் ஆனேன். ஸோ செலக்ட் ஆகிட்டு மகாநடிகைக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட மெகா ஆடிஷன் 2 வீக்ஸ் வந்து ஆக்டிங் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன். உள்ளே போனோடனே பார்த்தா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். எனக்கு ஆக்டிங் பற்றி அவ்வளோ எதுவும் தெரியல. என் கூட இருந்தவங்களாம் பார்த்தா செம்மையாக ஆக்ட் பண்ணாங்க. எனக்கு அதை பார்த்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் நான் கிவ் அப்பே பண்ணிடலாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் என்னோட அத்தை எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அங்கேருந்து கால் பேசி இல்லை உன்னால் முடியும், நீ வராத, உன்னால் முடியும்னு சொல்லிட்டு அங்கேயே வித்ஸ்டாண்ட் பண்ணி மெகா ஆடிஷன் வரைக்கும் போனேன். ஸோ தட் எனக்கு அங்கேருந்து தான் அந்த ஒரு பேஷன் வந்தது ஆக்டிங்கில். பட் ஒரு மாடலிங் அப்படின்ற ஒரு துறையை எடுக்கும் பொழுது நீங்கள் நிறையவே அதில் ஷோலையுமே சொல்லியிருந்தீங்க எனக்கு பயமாக இருக்குது. ஸோ ஏன்னா அந்த ஃபுல் ஷோ வந்து நைட் வரைக்கும் போகுது. ஸோ உங்களுக்கு இவங்க மாடலிங்லாம் பண்ணும்போது எப்படி இருக்குது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது? இல்லை, நீங்கள் ஜென்ரலாக பார்த்தாலே பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தா வெளியிலேருந்து பார்த்தா ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தா ரொம்ப பயமாக தானே இருக்குது. ஏன்னா இப்போ காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. இன்னொன்று இவள் ஃபீல் ரொம்ப மோசமாக, அவங்கள நான் யாரையும் குறை சொல்ல, நீ வெளியிலேருந்து வரும்போது வெளியிலேருந்து உனக்கு ரொம்ப ஆபத்துகள் வரலாம். அதனால தான் நாங்கள் பயப்படும். அதுவும் ரொம்ப நானே எல்லாத்தையும் பண்றேன், நானே ரொம்ப பண்றேன். அந்த மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக அந்த மாதிரிலாம் நடந்து போயிருக்க வண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி, அதனால போயிட்டு அதை பார்க் பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு போனோம் நாங்கள் 2 பேரும். ஏன்னா இவருக்கு தான் வண்டி ஓட தெரியும். அவங்க வந்து கிட்ட வந்து கத்திட்டு போயிட்டாங்களா, அதனால அந்த பசங்களை வண்டி எடுத்து நான் நில்லுன்ற துரத்தின்னு போய் அவங்கள நிறுத்தி அந்த பசங்களை வர வச்சு திருப்பியும் அந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க பின்னாடி ஏதாவது
கொஞ்சமாவது யோசிச்சு இவ்வளவு பண்ணிட்டா அது ஆபத்து தானே, நீங்களே சொல்லுங்க. அதனால தான் செய்யாதன்ற நான். அந்த மாதிரி என்னதான் சண்டைக்கு போறாங்க? இந்த மாதிரி நிறைய எல்லாமே பண்ணுவா. தனக்காக தானே நிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது மட்டும் தெரியுது எனக்கு. இல்ல ஆக்சுவலி வந்து ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ நான் இப்போ வந்து ரோட்ல ஓரமாக தான் நடந்து போயிட்டு இருக்கேன். என்னோட வண்டி எடுக்க போறேன். 2 பசங்க லைக் மொத்தம் 4 பசங்க 2 வண்டியில வந்து ஓரமா போற பொண்ணு கிட்ட வந்து கீழே பக்கத்துல வந்து என் காதுல கத்திட்டு போனாங்க. டக்குன்னு யாரா இருந்தாலுமே அந்த ஒரு பயம் டக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நான் நின்று யோசிக்குள்ளதான் தெரியுது அவங்க என்ன இது மாதிரி டீஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், பொண்ணுங்க என்ன அவ்வளோ வல்னரபிளா, நான் அந்த விஷயத்தை நான் அங்கேயே விட்டுட்டு என்னால் போயிருந்திருக்க முடியும். பட் நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நடந்து போக்குள்ள எனக்கு அந்த ஒரு பயம் கண்டிப்பாக எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அப்போ அந்த டைமில் நான் அதை விட்டுருந்தேன்னா எனக்கு உண்மையாகவே நான் ஒரு விக்டிம் மாதிரி ஃபீல் ஆயிருக்கும், ஒரு வல்னரபிளாக ஃபீல் ஆயிருக்கும். அதனால தான் நான் அந்த விஷயம் அவங்க பண்ணது தப்பு. இது எனக்கு மட்டும் நடக்கல, ரீசெண்டாக என்னோட கசின் ஒருத்தவங்களுக்கும் நடந்தது. ஆக்சுவலி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்போ. ஸோ அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் நான் போயிட்டு அவங்கள சேஸ் பண்ணி பிடிச்சி அந்த பசங்களை திருப்பி வர வச்சு அவங்க வண்டியை ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி நான் தெளிவாக வார்ன் பண்ணி விட்டேன். ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க ஒரு 20 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பெண்களுக்கு எங்கே போனாலும் ஆபத்து இருக்குது, எனக்கு புரியுது. பட் அதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணிட்டு வரோமோ அதுதான் விஷயம். அப்போ தான் நம்மளால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இவங்க இப்படி பார்க்குறாங்க, இவங்க இப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளால டெவலப்பே ஆக முடியாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி டாக்கட்டிவாக இருக்கிறதே இவளுக்கு ஆபத்துன்ற, அதனால தான் அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசுகிறாங்க. இவ எல்லாத்தையும் பேசுகிறான், எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், இருக்கணும் தான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவ ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப எப்படி சொல்கிறது ஓப்பன் புக்காக இருக்கல, ஒன்றுமே தெரியல இவளுக்கு ஆக்சுவலாக. அதனால தான் எங்களுக்கு கவலையாகவே இருக்குது. தேவையானதை பேசணும், தேவையானது இது பண்ணணும்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கா, யார் என்ன அவளை பற்றி பேக் பைட் பண்ணுறவங்கள்ட்டையும் அதே மாதிரி தான் இருக்கா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கதான் எனக்கு கவலையாக இருக்குன்றோம். இப்போது கேரக்டர் அசாசினேஷன்றதை ஷோலுமே அவங்களுமே சொன்னாங்க. இவங்க இந்த மீடியா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை எடுத்ததுனால வீட்லையும் சரி ரிலேட்டிவ்ஸோ இல்லை சுற்றி இருக்காங்களோ என்னென்ன விதத்துலலாம் அவங்களை அப்படி பேசுகிறாங்க. இந்த பொண்ணை சரியாக வளர்க்கல, எங்கள் அண்ணா அன்னைக்கெலாம் ஒழுங்காகவே வளர்க்க தெரியல அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன நேரம் கட்ட நேரத்தில் வரா இப்படி பசங்க கூட, இப்போ என் பசங்க கூட வந்தாலே தப்பாக தானே பேசுவாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாய்ஸ் கூட தான் வரா வீட்டுக்கு நைட்டு. ஏன்னா லேட் நைட் கண்டிப்பாக ஒரு சேஃப் கார்ட் பண்ண யாரோ ஒருத்தர் வர வேண்டியதாக இருக்குது. அதை பேசுகிறாங்க, அவளை கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, எல்லாத்தையும் சிரிச்சு வச்சு பேசுகிறான்றாங்க. ஆனால் அது ஃபீல்டு, அது மேக்கப் பண்ணின்னு போனாலே தப்பாக தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியுது, பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாரும் அப்படி தான் பேசுகிறாங்க. இன்னொன்று என்ன, அவள் அக்கா அப்படி இருக்கா, இவனடா இப்படி படிக்காமல், அவள் படிக்க தான் செய்கிறா, ஆனால் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. படிக்காமல் இப்படி ஊர் சுற்றுறா, எல்லாருமே இப்படி பண்ணுறா அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது? ஏன்னா அந்த ஷோவோட மெயின் டாப்பிக்கே அதான் வச்சுருந்தாங்க. ஸோ எது ஒரு பெரிய அப்டக்கலாக வார்த்தைகள் வந்து விழுது? ஆக்சுவலி அதுதான் எப்போவுமே வந்து நான் வந்து லைக் மாடலிங்னாலே நமக்கு தெரியும், ஷோஸ்னாலே ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அழகாக. என்னவா இருந்தாலும் சரி, அது ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதுவாக இருந்தாலுமே, ஸோ ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போக்குள்ளே எனக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா எப்போவுமே என் வீடுனா லைக் நமக்கே தெரியும், நெய்பர்ஹுட் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆன்டிஸ்லாம். வெளியே ட்ரெஸ் பண்ணிட்டு போக்குள்ளேயே எனக்கு ஒரு பயம் வரும். என்னடா நினைப்பாங்க என் அம்மா கிட்ட, லைக் நம்ம போட்டுட்டு இருப்போம் ஸ்கர்ட்ஸ்லாம், உடனே அம்மா அங்கேருந்து ஒரு குரல் கொடுப்பாங்க, அம்மா உள்ள ஷார்ட்ஸ் போட்டியா. எனக்கு அது ரொம்ப லைக் கேட்கக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது, ஏன்னா அவங்க முன்னாடி என் அம்மா வந்து என் பொண்ணு ஷார்ட்ஸ் போட்டுட்டு போயிருக்கா உள்ள, அதை காமிக்கிறதுக்கு. அது வந்து எனக்கு உண்மையாவே அது ரொம்ப அது கேட்கவே நல்லா இல்லை. பாண்டிச்சேரி நான் இருக்க ஊர். ஸோ தட் நான் தான் யோசிக்கிறேன், இந்த ஊர்லேயே ஆக்சுவலி நல்லா வெல் டெவலப்டு சிட்டி, அங்கேயே இப்படி இருக்குன்னா இன்னும் கிராமத்தில் இருக்க நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும். அப்போ அவங்களாம் எப்படி அவங்க வீட்டில் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்ன சொல்றாங்க சுத்தி இருக்கவங்களா உங்களை பார்த்து, இல்ல டைரக்டா ஏதாவது பேசியிருக்காங்களா? டைரக்டா நிறைய பேசியிருக்காங்க, இன்டைரக்டா அதை விட ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க. என் அம்மா கிட்ட வந்து ஏதாச்சும் லைக் ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. உடனே அம்மா நான் போயிட்டு ஷோ முடிச்சுட்டு வந்தோடனே எங்கள் அம்மா அதை அப்படியே பர்ஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. என் அம்மா பர்ஸ்ட் பண்ணுறதை பார்த்தே எனக்கு தெரியும், ஓகே யாரோ இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஆஃப்டர் வா தமிழாவா ஷோ ஓரளவு கொஞ்சமாச்சு கிடைக்குது எனக்கு ரெகாக்னிஷன். அதுவும் என் வீட்லேயும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப வச்சு டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஷூட்டில் ஆக்சுவலி நான் சென்னைக்கு ஆடிஷன் வரேன்னா வீட்டில் போய் சொல்லிட்டு நான் வருவேன். அம்மாவும் சப்போர்ட் பண்ணல, அம்மா வர்க் பண்றாங்களா? அம்மா ஹவுஸ் வைஃப் தான். சோ அப்பா டெய்லர் தான். எனக்கு என்னன்னா என் வீட்ல சொல்ற மாதிரி நான் அகாடமிக்ஸும் தான் கான்சென்ட்ரேட் பண்றேன். நான் இப்போ பிஜி படிச்சிட்டு இருக்கேன். பட் அட் த சேம் டைம் எனக்கு என்னோட பேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அவங்க தனியா போறாங்க, அது எல்லாருமே டாக்டர்ஸ்ல இருந்து யாருக்குமே இந்த உலகத்துல சேஃப் இல்லங்கிறது ரீசெண்டா நடந்த லைக் பாலியல் வன்கொடுமை விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனா யாருக்காக பயப்படணும்ன்றீங்க? எந்த விஷயத்துக்காக பயப்பட? நாளைக்கு
இல்லைன்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எதை யோசிக்கிறது? நீங்களே சொல்கிற மாதிரி உயிரோடு இருந்தால் தானே எல்லாமே செய்ய முடியும். அங்கே அந்த மாதிரி சேஃப்கார்டு இல்லை, நிஜமாக சேஃபே இல்லை பிளேஸு. அந்த மாதிரி இடத்துக்குலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. இப்போ மாடலிங் ஷோ போனால் ஒரு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு ஒரு 11 மணி ஆகிடும் முடியறதுக்கு. கண்டிப்பாக எனக்கே தெரியும். விஜேலாம் போனால் வந்துடு அதுக்கு மாதிரி போகணும்னு சொல்கிறேன். நைட் பார்ட்டி சக்ஸஸ் இல்லை, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல தப்பே கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணி உன்னை கூப்பிட்றவங்கள நீ போகணும்னு சொல்கிறோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ்லாம் ரொம்ப தூரமாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இருக்கும். உன் கூட இருக்கிறவங்கன்னா நல்லவங்களா இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் உன்னை எதாவது பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவோம்? உன்னால எல்லாரும் ஹீரோஸ் அவங்க கூட இருக்கிறவங்களாம். காலையிலயோ மாலையிலயோ இல்ல சாயந்தரமோ இல்ல ராத்திரியோ பெண்களுக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. கண்டிப்பா அவங்க சொல்றதுல உண்மைகள் இருக்கு. கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் அந்த எங்க நடக்குது சக்சஸ் பார்ட்டி? கரெக்ட் தான், ஃபார்ம் ஹவுஸ்ல தான் நடக்கும். நீங்களே கேளுங்க. இருக்கு. பட் அது வந்து ஒரு சோஷியல் கேதரிங் தான். சோ நான் மட்டும் போல, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, மீடியா லைன்ஸ்ல இருக்கவங்க வருவாங்க. சோ தட் நமக்கு பயம் கிடையாது. ஆனா அவங்க பயப்படுறது எனக்கு புரியுது. கண்டிப்பா எல்லா பெற்றோர்களுக்குமே அந்த பயம் இருக்கும். பட் எங்களை பத்தியும் புரிஞ்சுக்கணும்ல. அப்படி அந்த ஒரு சோஷியல் கேதரிங் நடக்குள்ள நம்ம அங்க போய் தான் ஆகணும். நம்மளோட பிரசன்ஸ் அங்க தேவையா இருக்கு. கரெக்ட். சோஷியல் கேதரிங் அப்போ ஒரு கேப் மாதிரி இப்போ ஆஃபீஸ்க்குலாம் கேப் வைக்கிறாங்களே, அந்த மாதிரி சக்ஸஸ் பார்ட்டி ஒரு கேப் வச்சு அவங்களே கூட்டிட்டு வந்து விட்டா ஓகே. நீ போகும்போது தனியாக தான் போகணும், இல்லை யாராவது கூட வரணும் வீட்டாளுங்க. அப்புறம் நீ அங்கதான் கூட்டம் இருப்பாங்க, கூடயே எல்லாம் கொண்டு வந்து கூட்டிட்டு போறாங்க. அது இல்லை தானே. அதுக்கு இனிமேல் என்ன பண்ணுங்க, மாடலிங்க்கு இது ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணி ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வாங்கன்றான். இதை தாண்டி எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்றது வந்து பொண்ணு மாதிரி இல்ல, இந்த சத்தமா சிரிக்காது, இந்த மாதிரி எதெல்லாம் சொல்லி உங்களை அடக்குறாங்க? அதுதான் நான் பேசுறதே எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலி நான் நல்லா பேசுறதுனால தான் நான் வந்து விஜேவாவே ஆனனே. ஸோ நான் பேசுறதே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் இவ்வளோ பேசுறேன் அப்படின்னு. நான் பேசுறது தான் என்னோட ஒரு ஒர்க், ப்ரொஃபஷனே. விஜேனாலே பேசிட்டே தான் இருக்கணும். ஸோ தட் விஜேனாலே பேசிட்டே இருக்கணும். இல்ல அந்த ப்ரோக்ராம்ல தானே பேசுவாங்க, வெளியில பேசுறாங்க தெரியல. லைக் அதுவே ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னுவாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங்கில் மெயினாக பார்ப்பாங்க. அப்புறம் இப்போது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னா நான் போவேன் அந்த இடத்துக்கு. உடனே என்ன டைமாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். ஸோ ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு நைட்டு ஒரு 2 o'clock இருக்கும், அடிபட்டுச்சு. ஸோ பாவம் அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஸோ அப்போது எனக்கு கால் பண்ணி நான் போனேன். பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, ஜிஹெச். ஸோ உடனே அம்மா அப்பயே ஸ்டாப் பண்ணி ஏன் போகிறேன். ஆக்சுவலாக அவங்க ஒரே ஒரு பொண்ணு. அப்படின்னுக்குள்ளே அவங்க என் ஹெல்ப் கேட்கக்குள்ளே நான் அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அது மாதிரி போவேன். அதெல்லாம் வந்து ஏன் இது மாதிரி பண்ணுறேன். அது போனால் பரவாயில்ல, பெட்ரோல் இல்லைன்னு ஃபோன் அடிப்பாங்க போவாங்க நைட் 12 மணிக்கெலாம். என்ன இதெல்லாம் ஆம்பளை. இப்போ பையன் போனால் சரி பரவாயில்ல, அவங்க ஏதோ அவனை ப்ரொடெக்ட் பண்ணிப்பான். பெட்ரோல் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு புரியல. உன் வீட்டில் வந்து படுக்க வச்சுக்கலாம் அந்த பொண்ணை, பரவாயில்ல வந்து நைட் படுத்துக்கணும். இங்கேருந்து வண்டி எடுத்துன்னு போய் பெட்ரோல் வாங்கி போய் கொடுத்து அந்த பொண்ணை அனுப்பிச்சி விடுறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். நீங்களே சொல்லுங்கள். எந்த விஷயத்தெல்லாம் ஆம்பளை பசங்க மாதிரி பண்ற அப்படின்னு என்ன நீங்க பண்ற செயல்கள் எல்லாம் அப்படி சொல்லுங்க. ஆம்பளை பசங்க மாதிரி அதுதான் பேசுறது, போல்டா இருக்கிறது. நான் ஆக்சுவலி ஒரு மிரர் மாதிரி தான். என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்களோ நான் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன். என்னன்னா ஆக்சுவலி மாடலிங் ஃபீல்டே சொல்றேன். எப்படி சொல்றது, தேவையில்லாம நிறைய டாக்ஸ் வரும் என்னை பத்தி. சிலதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஓகே ஜஸ்ட் இக்னோர். பட் நமக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. சில விஷயங்கள் பொறுத்துக்கவே முடியாது. அப்போ நான் போய் டைரக்டா கேட்பேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி வரும். ஸோ அதில் வந்து என்னோட பாயிண்ட்ஸை நான் கரெக்டாக வைப்பேன். அதுவே ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை. நீ என்ன பொண்ணு தானே இவ்வளோ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி இப்போ நான் ரீசெண்டாக வாத்தமிழாவா போனேன்ல, அதுக்கு கீழே வந்து நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அவ்வளோ கமெண்ட்ஸ், லைக் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்தது. நிறைய பெண்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட ரெஃப்ளெக்ஷனை பார்க்குற மாதிரி இருக்கு, என்ன மிரரில் பார்க்குற மாதிரி இருக்கு. சில பேர் எனக்கு பார்க்க பொறாமையாக இருக்கு, ஏன்னா இதெல்லாம் எனக்கு பேசணும்னு ஆசைனா எனக்கு அந்த தைரியம் வரல. அதுலேருந்து நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க, சாதிக்க துடிக்கிற பெண்கள். பட் அவங்களால வந்து அவங்களோட வாய்ஸை வெளியே கொண்டு வர முடியல. நான் உண்மையாவே அந்த வாத்தமிழா போய் பேசினது எல்லா பெண்களோட ஒரு பிரதிநிதியா தான் போய் பேசினேன். அது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப புரிஞ்சுது. 2-3 நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. பட் அதுக்கு கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தேன். என்ன அப்படின்னா, என்ன போல்டு பிரேவ்லாம் சொல்லிட்டு ஓவரா பேசுறீங்க, நீங்க வந்து நைட்டு ஊர் சுத்தணும்னு சொல்லிட்டு சொல்ற கதை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. ஸோ 2-3 அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்களே வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதை இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, நைட்டு போகிறோன்றீங்க, நைட்டு அப்போ பொண்ணுங்க வெளியவே போகக்கூடாதா? இப்போ ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு வயிற்று, அப்போ நைட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அது மாதிரி தானே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக அப்போ நைட்டு போகவே கூடாதுன்னா நைட்டு எந்த ஒர்க்குமே நடக்காது. 8 மணிக்கெலாம் ஊரடங்கு போட்டுருணுமாச்சே. அவங்க என்னதான் மாடலிங் என்ன பண்ணாலும் நைட்டு வெளில போகக்கூடாது. அது ஏன், என்ன விஷயம் வந்து ரொம்ப பயமுறுத்துது இந்த நைட் அப்படின்னாலே? இப்போ அங்கங்கே ரேப் நடக்குது, அதெல்லாம் தான் பயமாக இருக்குது. குழந்தைங்களாமே பாண்டிச்சேரியில் ரீசெண்ட் டைமில் ஒரு சின்ன குழந்தைய இதுக்கும் நெய்பர் தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இவளெல்லாம் அதனால தான் பயமாக இருக்குது. பெரிய பொண்ணாக இருக்கா, ஏதாவது வரும்போது எதாவது பண்ணிட்டானா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பாண்டிச்சேரினாலே தெரியும் எப்படி இருப்பாங்க நைட். ஏன்னா இப்போ ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. வெளியிலேருந்து வராங்க, எங்களோட நேட்டிவ் பீப்புளோட வெளியிலேருந்து வராங்க. யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது அவங்கள.
அதனாலதான் எங்களுக்கு பயமாவே இருக்கு உண்மையாவே. நான் ஒண்ணு சொல்றேன், தப்புகள் நடக்குது நிறைய. ஆனா அதுக்கு யாரு காரணம்? நாங்க காரணமா? இல்ல, அந்த ஆப்போசிட்ல இருக்காங்களா அவங்க தான் காரணம். அவங்கள கரெக்டா சொல்லி வளர்த்தாலே எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல நானும் அதை ஒத்துக்கிறேன். குழந்தையிலேருந்தே இப்போ அந்த பசங்க பையன்லாம் வந்து என்ன பண்ணோம், அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லி பிரச்சனையே எல்லாம் பொண்களை அப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்த வளர்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அது சீக்கிரம் ஒரு ரெவல்யூஷன் இவ தான் நாங்கள் எங்களை மாதிரி எல்லாரும் இறங்கி தான் பண்ணணும் போடுறேன். என் பசங்களுக்கு நான் அப்படி தான் சொல்லி கொடுக்குறேன். இன்னும் சேஃபரா இருக்கும்னு ஒரு அம்மாவா உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டுட்டு வரலாம்னு தோணுது? வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டு வரதுக்கு இப்போ எப்படி ஒரு ஆஃபீஸ் மாதிரி இதை மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ எல்லாருமே நிம்மதியாக அலோவ் பண்ணிடுவாங்க. நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக அது ஒன்று பண்ணணும். அப்புறம் முக்கியமான இன்னொன்று என்னென்னா வந்து இங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குது. இவள் போகிற இடத்துலாம் 14 நாள் சாப்பிடாம தான் இருப்பாள் மோஸ்ட்லி. நான் தெரியும் எனக்கு. ஏன்னா அந்த அவள் மேக்கப் பண்ணுறது எல்லாமே லேட் ஆகிடும். 14 நாள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதில் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருது இல்லை, அதெல்லாமும் கரெக்ட் பண்ணி டைமுக்கு அவங்க சாப்பாடு ப்ரொவைட் பண்ணி எல்லாம் பண்ணணும். இல்லை அவங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிறையா இன்னொரு விஷயம் இருக்குது வீட்டில் பயப்படுற விஷயம். வீடு மட்டும் இல்லை, மீடியா லைன்லேயே பயப்படுற நிறைய விஷயம், நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம் வந்து பெண்களுமே சரி அவங்க வீட்டாருமே சரி பயப்படுறதுக்கான ஒரு விஷயம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். அது வந்து எல்லா லைன்லுமே இருக்கு. ஏன்னா இப்போ எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதான் நல்லாவே வரும். எனக்கு இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் பண்ணியிருந்தோம் பொண்ணு தானே, 6.2 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. ஆக்சுவலி என்னோட ஆக்டிங் ரொம்ப எனக்கு பேஷன். ஆனால் என்னால் வளர முடியல. ரீசன் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. சென்னையில் மட்டுமே நான் இது வரைக்கும் 4 to 5 ஆடிஷன் அட்டன் பண்ணேன். எந்த ஒரு ஆடிஷனுமே ப்ராப்பராக கிடையாது. அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்களோட அப்ரோச்சாக இருக்கட்டும், எனக்கு ஒரு பொண்ணுக்கு ஃபீல் ஆகாதா அவங்க எப்படி ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் இங்கே உண்மையாகவே இதை போல்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் போன ஒரு ஆடிஷன் கூட ப்ரொஃபஷனலாக கிடையாது. ப்ரொஃபஷனலாக இல்லைன்னா அது எப்படி நடக்குது? அன்எத்திக்கலாக எப்படி? அதாவது எப்படின்னா லைக் போகிறோம், ஆக்ட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க, ஆக்ட் பண்ணி காட்டுவோம், சீன்ஸ் கொடுப்போம். அவங்க பேசுற விதமே ரொம்ப ஃப்ளர்ட்டிவா இருக்கும். சீரியஸ்லி ஃப்ளர்ட்டிவா இருக்கும். பழஞ்சிட்டே பேசுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஆர்டிஸ்டுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கணும். ஆனா அப்படி கொடுக்க மாட்டாங்க. கேட்டா ஃப்ரெண்டுன்னு வாங்க, நீங்க நாம என்ன ஃப்ரெண்ட்ஸ் தானே, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அந்த ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சிடும் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நான் 4 to 5 ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் லெவல் போகாம இருக்கிறதுக்கு ரீசன் உண்மையாவே டேலண்ட் இருந்துமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ் என்ற விஷயமும் டேலண்ட்டை ரொம்பவே வந்து ஒரு தடைக்கல்லாம் இருக்கு. நான் உண்மையாவே இன்னைக்கு இந்த கலாட்டா இன்டர்வியூல கூப்பிட்டது சீரியஸ்லி வி ஆர் சோ ஹாப்பி. ஸோ தட் இதனால ஒரு என்னோட டேலண்ட்டும் சரி, எனக்கு இதனால ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, லைக் ஒரு ஆக்டிங்லோ இல்லை ஒரு சீரியலோ. எனக்குமே அத்தைக்குமே ரொம்ப ஆசை. இல்லை அவளை இவளுக்காக தான் நான் இப்போ அவளுக்காக நான் இறங்கி நடிக்கிறேன். ஏன்னா அவளுக்கு அட்லீஸ்ட் அவள் கூடயே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்ல. இதனால எங்கள் வீட்லேயே சண்டை தான் கேளுங்க. வீட்டிலனா அண்ணா அன்னைக்கெலாம் அவங்களுக்குலாம் பிடிக்காது, சுத்தமாகவே பிடிக்காது அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு. இப்போ என் அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என் அத்தைக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சண்டை போடுறாங்க. கண்டிப்பாக அதை எல்லாருமே அப்படி தானே. ஏன்னா அவங்க பொண்ணு தான் என்னதான் இருந்தாலும், நான் என் பொண்ணாக பாவிச்சாலும் அவங்க பொண்ணு தானே. ஸோ என்ன இவ கெடுக்கிறா அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி நினைக்கிறாங்க. சரி என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம், இவ எங்கே இவளை யாரும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் கூடயே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறேன். இதுக்கு மேலே என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் தான் என்னால் போட முடியும். பெற்றவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க. முன்னாடி வந்து எப்படி சொல்கிறது, படிக்க வைக்காத பெண்கள்னாலே படிக்க வைக்காம அந்த சமையல் அறையிலேயே பூட்டி வச்சிருந்த காலம் இருக்குது. ஆனால் இப்போ மச் பெட்டர், படிக்க வைக்கிறாங்க. இப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் படித்தாலே வந்து அவங்களுக்குன்னு ஒரு கனவு வருது. படிக்க வச்சுட்டு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, அதெல்லாம் போய் இப்போ படித்த பெண்களுக்கு கனவு எதற்கு, அதை மாதிரி இருக்குது. ஆப்வியஸாக படித்தாலே நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறோம், நமக்குன்னு ஒரு எய்ம் வருது, ஆம்பிஷன், பேஷன், அதுதானே லைஃபே. அப்படி வரக்குள்ள அதுக்கு தயவு செஞ்சு யாரும் தடை போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ எனக்கு எப்படி என் அத்தை சப்போர்ட் பண்ணுறாங்களோ, ஒரு ஃபேமிலிலையும் ஒரு பெண்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாலே போதும். என்னோட அத்தையோட பையன் இருக்கான் அரவிந்த், என்னோட கசின், வெரி சப்போர்ட்டிவ். அவன் ஒருத்தவன் இருக்கிறதுனால தான் என்னால் நம்பி எந்த ஒரு ஷோவாக இருந்தாலும் போக முடியுது. ஏன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் சரி, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. 2 பேருமே ரொம்ப அழகா பேசுனீங்க. இதை பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸாகவும் இருக்கட்டும், இன்னும் உங்களை மாதிரி ஃபேமிலி யாரெல்லாம் வந்து மீடியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கும் சப்போர்ட் கிடைக்கட்டும். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்குமே நன்றி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.